Hi friends, welcome back to H2M3 cooking channel. இன்னைக்கு Bangalore Mutton Donne Biriyani செய்ய போறேன். ஒரு கேஜ் மட்டன், ஒரு கேஜ் Seeraga Samba rice. பாருங்க. சூப்பர் மனம் rice. அப்போ இது ரெண்டும் சேர்த்து இன்னைக்கு பிரியாணி செய்ய போறேன். ஸ்டார்ட். இந்த அரிசி நல்லா வாஷ் பண்ணி ஊற வைக்கணும். நல்லா வாஷ் பண்ணணும். 3 டைம் நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா க்ளீனாக நல்லா வாஷ் பண்ணி ஊற வைக்கணும். 45 minutes தான் ஊற வைக்கணும். உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், நல்ல எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், இப்போ மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், அப்போ தயிர் 1/2 கப் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே மசாலா எல்லாமே உள்ள இருக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஊற வைக்கணும். இப்போ ஜாதி பத்திரி சின்ன 2-3, பட்டை குச்சி 4, ஃப்ளேமா மீடியமில் வைக்கணும். அப்போ பே லீஃப் 2, ஸ்டார் 1, அப்போ ஏலக்காய் 3, கிராம்பு 5, சோம்பு 1 டீஸ்பூன், கல்பாசி 1 டீஸ்பூன், பெப்பர் கப்பு பத் இது 3 எல்லாமே ஃப்ரை பண்ணி அப்போதான் மிக்சியில் பவுடர் செய்யணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கேஸை ஆஃப் பண்ணணும். கூல் ஆயிடுச்சு தான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும். 3 to 5 minutes ஃப்ரை பண்ணேன் நான். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் கீ, அப்போ ஒரு கை வெந்தயம். இந்த கேஸை மீடியமில் வைக்கணும். ஃப்ரை இருக்கும்போது புதினா ஒரு கை, கொத்தமல்லி ஒரு கை, இது பிரேக் பண்ணி ஒரு கை போட்டணும். அப்போ பச்சை மிளகாய் 7 பீஸ். இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ண முடிஞ்சிச்சு தான் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும். பாரு நல்லா ஃப்ரை ஆச்சு, நல்ல மணம் வந்துச்சு. அப்போ சரி 2 to 3 minutes ஃப்ரை பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம இப்போ ஆஃப் பண்ணலாம். கேஸ் கூல் இருக்கணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் கிரைண்ட் இப்போ கூல் ஆயிடுச்சு. இப்போ இது பவுடர் பண்ணலாம். மிக்ஸி ஃப்ரை பண்ண மசாலா தான் இதை கூலிங் ஆயிடுச்சு. இப்போ மிக்சியில் கிரைண்ட் பண்ணலாம். கொரண்டல் லீஃப் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் நான். அப்போ தான் இதை சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணணும். இப்போ போதும். இப்போ நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு, நல்ல பவுடர் ஆயிடுச்சு. இது இங்கே தான் ஊற்றலாம். பாத்திரம்ல ஊற்று. கீரை ஃப்ரை பண்ணல, அதை தான் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணணும். இது எல்லாமே கூல் ஆயிடுச்சு. அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம். இப்போ பார்க்கலாம் நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சா இல்லையா. கொஞ்சம் தண்ணி வேணும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு போட்டில் இப்படி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ கிரைண்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ பார்க்கலாம். இப்போ எல்லாம் எடுத்து ஒரு பவுலில் வைக்கணும். ½ கப் நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அப்போ சூடு இருக்கணும். அப்போ சூடு ஆயிடுச்சு தான் இந்த மசாலா எல்லாம் போட்டணும். லோ ஃப்ளேமில் வைக்கணும். இப்போது கிராம்பு 6 பீஸ் கிராம்பு, ஸ்டார் சின்ன ஸ்டார் 2, பே லீஃப் 2, ஏலக்காய் 4, பட்டை 5, மேஸ் கொஞ்சம், ஜீரா 1 டீஸ்பூன்,
இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்படி நல்லா ஃப்ரை பண்ணி 2 டீஸ்பூன் கீ டேஸ்ட் இருக்கிறக்கு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். நல்லா சூடு ஆயிடுச்சு. 2 பீஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுறேன். இப்போ போட்டலாம். கேஸ் மீடியமில் வச்சுறேன். நான் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஸ்டிர் பண்ணணும். முடிஞ்சிச்சு தான் ஹை ஃப்ளேமில் 3 மினிட் வைக்கணும். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் நம்ம கேஸை ஹை ஃப்ளேமில் 3 மினிட் வைக்கணும். ஜிஞ்சர் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ ஃப்ரை பண்ணணும். ஸ்டிர் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மட்டன் மெரினேட் போட்டில்ல, மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி மெரினேட் போட்டேன். அதை இப்போ ஊற்றணும். இந்த மட்டனை 1 kg மட்டன் ஊற்றணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஸ்டிர் பண்ணி எல்லா மசாலா எண்ணெய் வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணல. அதான் இப்போ இந்த நம்ம கிரைண்ட் பண்ணல புதினா அப்போ மீன் எல்லாமே கிரைண்ட் பண்ணல. அதை இப்போ ஊற்றணும். நல்லா ஸ்டிர் பண்ணணும். கிரைண்ட் பண்ண லீஃப் எல்லாமே கீரை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி அதே ஹை ஃப்ளேமில் அதே வைக்கணும். இது நான் கிரைண்ட் பண்ண ஜாலில் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி திருப்பி நம்ம ஊற்றணும். இது 1/2 கப் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணி ஊற்றணும். நல்லா நல்லா ஸ்டிர் பண்ணணும். அப்போ தான் இந்த மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா டேஸ்ட் ஆகும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் பொடு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. அப்போ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி பவுடர் செஞ்சதில்ல மிக்சியில், அந்த பவுடர் தான் அந்த மசாலா தான் போட்டலாம். இப்போ அப்போ 2 தக்காளி கட் பண்ணி இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ 6 கப் தண்ணி ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி 5 விசில் பண்ணணும். ஹை ஃப்ளேம் போட்டணும். இப்போ 5 விசில் ஆயிடுச்சு. நம்ம கேஸை நம்ம ஆஃப் பண்ணலாம். 5 விசில் முடிஞ்சிச்சு. ஆஃப் ஆயிடுச்சு கேஸை. அப்போ கூல் ஆயிடுச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கூல் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பார்க்கலாம். சால் பார்க்குறேன் எப்படி இருக்குது. சால் கொஞ்சம் கம்மி இருக்குது. நம்ம 1 டீஸ்பூன் உப்பு போட்டலாம். கொஞ்சம் கம்மி இருக்குது. ஒரு டீஸ்பூன் போட்டணும். நான் இது 1/2 டீஸ்பூன் தான். அதுக்காக 2 டைம் போட்டேன். இப்போ நம்ம ஸ்டிர் பண்ணி இப்போ நான் செக் பண்ணுறேன். இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. உப்பு காரம் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணி இந்த பாத்திரம்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ தான் நம்ம இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சிச்சு தான் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு. இப்போ கேஸை ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஸ்டிர் பண்ணணும். 5 மினிட் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஊற வச்சக்கப்புறம் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணணும்.
இப்போ இங்கே தான் திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போது கேஸை லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போது ரைஸ் ஊற்றணும். இப்போது பாரு நல்லா கலர் ஆயிடுச்சு. இது நல்லா பாயில் இருக்கணும். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சிடல, இப்போது நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கணும். இப்போது கேஸை ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அப்போது கவர் வேண்டாம், இப்படி நல்லா கொதிக்கட்டும். 8 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். நல்லா ஸ்டிர் பண்ணணும். அரிசி குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கீழே தான் பர்ன் ஆகும். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இது நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. கீ ஒரு டீஸ்பூன் போட்டலாம். எலுமிச்சி ஹாஃப் எலுமிச்சி நம்ம ஆட் பண்ணலாம். ஜூஸ் போட்டு இப்படி ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டிர் பண்ணலாம். இந்த ஸ்டிர் பண்ணா இப்போ தண்ணி கம்மி ஆயிடுச்சு, கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அப்போ தண்ணி நம்ம ஒரு கப் போட்டலாம். ஒரு கப் தண்ணி போட்டேன். இந்த 10 மினிட்டை எல்லாமே ஸ்டிர் பண்ணி தண்ணி ஊற்றி இப்போ சரியாயிடுச்சு. இப்போ தம் போட்டலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் வைக்கணும். தம் போட்டு 3 மினிட்ஸ் வச்சுட்டேன். அப்போ இப்போது லோ ஃப்ளேம் வச்சு அப்போது தம் இறட்டி அப்போ பார்க்கலாம். $15 to 20 மினிட் நம்ம தம் போட்டலாம். இப்போ லேபர் பண்ண முடிஞ்சிச்சு. 15 to 20 மினிட் தம் போட்டு அதான் லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாம் ஸ்டிர் பண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இது பார்க்கலாம். அரிசி நல்லா பாயில் ஆயிடுச்சு. நல்லா பாயில் ஆயிடுச்சு சார். அரிசி நல்லா பாயில். கரம் உப்பு நல்லா கரெக்டாக இருக்குது. கரம் உப்பு நல்லா கரெக்டாக இருக்குது. சூப்பர் கரெக்டாக எல்லாம் அப்படி தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி 15 to 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆயிடுச்சு. பாரு நல்லா குக் ஆயிடுச்சு. உப்பு கரம் பார்க்கும்போது நல்லா கரெக்டாக இருக்குது. அப்போ பாரு சூப்பர் மணமா, நல்லா மணம். எல்லாம் மசாலாதில் எல்லாம் மசாலா மிக்ஸ் பண்ணல, அதுக்காக நல்ல மணம் இருக்குது. நல்லா பாயில் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணலாம். குக் ஆயிடுச்சு, அதுக்காக கேஸ் ஆஃப் பண்ணலாம். எல்லாமே இறக்கி நம்ம பிளேட்டில் நம்ம வைக்கலாம். இப்போ மட்டன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா பாயில் ஆயிடுச்சு. பாரு இது நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா பாயில் ஆயிடுச்சு. பாரு அப்போ சூப்பர் செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம சோறு பார்க்கலாம் எப்படி இருக்குது. மட்டன் பார்த்து முடிஞ்சிச்சு. இப்போ சோறு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. எல்லாம் மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்குது. கரம் கரெக்டாக இருக்குது. நல்ல டேஸ்ட் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாரு, டேஸ்ட் இருக்குது. இதே மாதிரி பிரியாணி கிடைக்காது. சூப்பர் டேஸ்ட் இருக்குது. பாய் பாய்.